வணக்க நண்பர்களே! இன்னைக்கு எபிசோடு 9ல இருக்கோம். இன்னைக்கு நாள் 4:30 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்முக்கு கீழ இவங்கள பார்த்தேன். தல மட்டும் சும்மா இளநீ சைஸுக்கு இருந்துச்சு. சங்கிலி எதுவுமே கட்டவே இல்ல. ஆனா அவங்க ஓனர் போயிட்டு வர வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நகராம அந்த வண்டியிலேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எந்த டாகும் நல்ல டாக் தான் மண்ணில் பிறக்கையிலே, அது அடுத்தவங்கள கடிக்கிறதும் பாசமா நடந்துக்கிறதும் ஓனர் வளர்ப்பதிலே. இன்னைக்கு எனக்கு முதுகு பயிற்சி. எல்லா ஒர்க் அவுட்லயும் வெயிட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே லிஃப்ட் பண்ணேன். என்ன பொறுத்த வரைக்கும் 3 செட் பண்ணாலும் சரி, 4 செட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு செட்டோட கடைசி 3 கவுண்டர் ரொம்ப டஃபஸ்ட்டா இருக்கிற மாரியான வெயிட்ட தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரெய்னிங் டூ ஃபெயிலியர் ஒர்க் அவுட் மெத்தட் எந்த அளவுக்கு ரிசல்ட்ட தருமோ, அதே அளவுக்கு ரிஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால டெக்னிக்கல் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்றது நல்லது. அத தாண்டி ஓவரா ரிஸ்க் எடுத்து புஷ் பண்ணோம் அப்படின்னா, அப்புறம் ஃபார்ம் மிஸ் ஆகும், பொசிஷன் தப்பாகும், அப்புறம் இன்ஜுரியில கொண்டு வந்து நிக்கும். ட்ரெய்னிங் டூ ஃபெயிலியருக்கும், டெக்னிக்கல் ஃபெயிலியருக்கும் இடையில இருக்க அந்த மெல்லிய கோட்ட புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனைய தடுக்கலாம். அப்படியே ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு வீட்டு பக்கம் திரும்பியாச்சு. வீட்டு வாசல பார்த்தா யாரோ பில்லி சூனியம் வச்சிருக்க மாரி தெரிஞ்சுது. உத்து பார்த்தா ஜீவிகா வரைஞ்ச கோலம். சைடுல எதுக்கு 2 ஹேஷ்டேக் போட்டிருக்கான்னு வேற தெரியல. அப்படியே மதிய உணவை சாப்பிட்டு ரெசார்ட்டோட 2 எபிசோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி அழைப்பு வந்துருச்சு. கிளைமேட் வேற எனக்கு கொஞ்சம் ரொமான்டிக்காவே இருந்துச்சு. போயிருந்த இடத்துல நகாப்பழ கடையை வேற பார்த்தேன். கொஞ்சம் டெம்ப்டிங் ஆயிருச்சு. அப்படியே ஒரு 1/2 கிலோவை வாங்கி அங்கேயே உட்காந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையை முடிச்சுட்டு ஆட்டம் போட்டே வந்தா வந்து நகாப்பழத்தை பார்த்து கிரேப்ஸான்னு ஒரு கேள்வி வேற கேட்டா. நாளைக்கு ஏதோ திடீர்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு, திடீர்னு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு திடீர்னு ஒரு இடத்துக்கு வேற கூட்டிட்டு போனா. போயிருக்கிற இடம் பார்த்தா டி நகர். எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம தீபாவளி டைம்ல சன் டிவிலையும் அங்காடி திரு படத்துலையும் தான் பார்த்துருக்கோம். மொதல் டைம் நேரில் போறேன். இங்கே வந்து பார்த்தா மொத்த ஊர் இங்கே தான் இருக்கு. எனக்கு இந்த அங்காடி திரு படம் ஞாபகம் வேற வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கூட்டத்தில் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு யாருமே தட்டி விட்டுறாத மாதிரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன். இவர் தான் அந்த திடீர் பிளவுஸை தைக்க போறவரு. எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டதுக்கு சாலா 1 மணி நேரத்தில் எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அந்த 1 மணி நேரம் இடைவெளியில இரவு உணவை முடிச்சிடலான்னு போன இடம் தான் இன்ஸ்டாகிராம் பிரபல கடை. இங்கே வந்து பார்த்தாலும் கூட்டம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. காரம் தான் கொஞ்சம் அதிகம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணன் கிட்ட போய் ஜாக்கெட்டை பிக்கப் பண்ணிட்டு வீடு பக்கம் திரும்பியாச்சு. இன்னைக்கு கதை அவ்வளவுதான் நண்பர்களே.